கடக லக்னத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து லக்னத்திலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடக லக்னக்காரவங்க குரு தசை வந்துட்டாலேயும் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு கடக லக்னமாக இருந்து குரு தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்காணிப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த குரு சுபகிரகம் அப்படிங்கிறதுனால 6ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவார். அதிகப்படியான பெண்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக கட்டம். இந்த நபர் வந்து மனைவி வந்து சிம்மராசி, இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கணவனோட ஜாதகம் கொடுக்குறாங்க. ஜாதகம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல, கொஞ்சம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதனால நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கணவன் பாருங்கள், கடக லக்னம், லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து நிறையா வந்து அஃபேர்ஸ் இருக்கிறதுனால மனைவி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அமைப்பு இப்போ இருக்குது. அப்போ சுபகிரகம் வந்து எப்போவுமே நல்லது பண்ணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அதற்கு தகுந்தாப்புல தான் வந்து அந்த வேலை செய்யும். குறிப்பாக அந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அப்படின்னாலேவும் இந்த சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த குருவும் சுக்கிரனும் தான் வந்து மெயினான ரோல் பண்ணும். ஹெச்ஐவி எய்ட்ஸுமே இதுதான் பண்ணும், குருவும் சுக்கிரனும். ஏன்னா லாங் டைம் பீரியட் இல்லையா, 16 வருஷம் குரு, 20 வருஷம் சுக்கிரனோட தசை. அப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸுமே வந்து இதுதான் கொடுக்கும். பத்தாவதுக்கு இந்த லக்னத்துக்கு இனி அடுத்த 2 வருஷத்தில் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த கடக லக்னத்துக்கு 8 சனி தசை வரப்போகுது. அப்போ இவருக்கு வந்து என்ன ஆகுங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கணும்.